நெல்லை மாவட்டத்தில் இளைஞர் ஒருவர் பட்ட பகல்ல ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தோட பின்னணியை விசாரிச்சா இன்னுமே எல்லாருக்குமே கோபம் வரக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு தகவல்கள் கிடைக்குது. ஒரு ஆணவ கொலை, அதுவுமே ஒரு படித்த பட்டதாரிய அவன் தலித் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்ற காரணத்துக்காண்டி மட்டுமே அவன் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை காதலிச்சிருக்கான் அப்படின்ற காரணத்துக்காண்டி மட்டுமே ஒரு படித்த ஒரு பட்டதாரி இளைஞரை, ஒரு இன்ஜினியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை கொடூரமாக வெட்டி கொண்டு இருக்காங்க. இதோட பின்னணியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையில் டிசிஎஸ் கம்பெனியில் கிட்டத்தட்ட 2 lakhs அளவுக்கு சேலரிக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் கவின்குமார் அப்படின்றவர். இவரோட சொந்த ஊர் தூத்துக்குடி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ இவர் நல்லாவே படித்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருந்தாலும் நல்ல ஒரு படித்து தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த ஒரு இளைஞர் தான் இந்த கவின்குமார். ஸோ இவங்களோட ஃபேமிலியுமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக தான் வந்திருக்காங்க. கவின்குமார் அவரோட அப்பா ஒரு விவசாயி. தான் விவசாயம் பண்ண காசில் படிக்க வச்சார் தன்னோட பையனான கவின்குமாரை. கவின்குமாருமே படித்து நல்ல ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட் ஆகி இப்போது ஒரு lakhs and lakhs சேலரி வாங்கக்கூடிய அளவுக்கு அவர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. கவின்குமாரோட அம்மா ஒரு டீச்சராக இருக்காங்க. தம்பி அக்கன்ஷராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கவின்குமார் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட பள்ளி பருவத்தில் இருந்தே தன்னோட சக கிளாஸ்மேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க பழகி அது ஸ்கூல்மேட், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அது காதலாக மாறி இருக்கு. இப்படி அந்த காதல் வளர்ந்துட்டு இருந்த தருணத்தில் இந்த பெண் வீட்டாருக்கு தெரிய வந்திருக்கு இவங்களோட காதல் பற்றி. ஸோ இவங்களோட பெண் வீட்டாரில் தன்னோட பெண் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலிக்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஸோ அதனால அவங்க கோபம் அடைஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணோட வீட்டில் இருந்து இந்த கவின்குமாரை பல முறை வார்ன் பண்ணியிருக்காங்க. பட் கவின்குமார் தன்னோட காதலில் ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காரு. ஸோ இவன்கிட்ட சொன்னால் இவனுக்கு புரியாது, அதனால இவனுக்கு நம்ம ஆக்ஷனை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு கடைசியில் கவின்குமாரை பேசுகிற மாதிரி பேசி அவரை வெட்டி கொண்டு இருக்காங்க அந்த பெண் வீட்டார் குடும்பத்திலேருந்து. ஸோ இதை முக்கியமாக யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணோட அண்ணனாக இருக்கக்கூடிய சுஜித் அப்படின்ற இளைஞர் தான். இந்த சுஜித்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு இன்ஜினியர் ஐடி எம்ப்ளாயி தான். அவருமே கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா படித்த ஒரு இளைஞர் தான். இப்போ நம்ம மற்ற ஆணவ கொலை கேசஸில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் ஜாதி வெறியினால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் இந்த கேஸில் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா உயிரிழந்தவரும் படித்த நிறைய சம்பளம் வாங்குறவர் தான். இந்த கொலையை புரிஞ்சவரும் ஒரு படித்த பட்டதாரி வெல் எஜுகேட்டட் ஒரு ஐடி எம்ப்ளாயி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜாதி வெறி ஊறி போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கவின்குமார் சென்னையில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாலும் தன்னோட ஊருக்கு அப்பப்போ போயிட்டு வர்றது வழக்கம். ஸோ அந்த ஒரு வகையில் தான் தன்னோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. தன்னோட சொந்தக்காரருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நெல்லையில் இருக்கக்கூடிய இந்த கேடிசி நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு கவின்குமார். ஸோ அந்த சொந்தக்காரரை உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் மருத்துவமனை வளாகத்துக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ தான் இந்த சுஜித் அந்த டைமில் கவின்குமாரை கூப்பிட்டு வச்சு பேசுகிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. நான் உன்கிட்ட பல வருஷமாக சொல்லியிருக்கேன், என்னோட அக்காவை நீ லவ் பண்ணுறதை நிப்பாட்டு, அதை எங்கள் ஃபேமிலிக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. பட் கவின்குமார் அதுக்கு உடன்படலை. தன்னோட காதலில் உறுதியாக இருந்து அவர் பேசின அந்த காரணத்தினால ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ திடீர்னு தான் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த சுர்ஜித் அப்படின்ற அந்த இளைஞர் பயங்கரமாக வெட்ட தொடங்கியிருக்காரு கவின்குமாரை. திடீர்னு இந்த சம்பவம் ஆனதுனால அதிர்ச்சியான கவின்குமார் அந்த ரோட்லேயே ஓட துவங்கியிருக்காரு. அது ஒரு மெயின் ரோடெலாம் கிடையாது, ஓரளவு சேனலைஸ்டான ஒரு ரோடு தான். ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான்.
ஸோ உதவிக்கு யாரையாவது வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெட்டு வந்து வாங்கியிருந்தாலும் ஓட வந்து துவங்கியிருக்காரு கவின்குமார். பட் இந்த சுர்ஜித்தும் அவர் கூட வந்த அந்த மற்ற நபர்களும் ரொம்பவே சராமரியாக வெட்டிகிட்டே வந்து துரத்தியிருக்காங்க. நம்ம இந்த ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து பார்க்குற மாதிரி வெட்டிகிட்டே அந்த இளைஞரை ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இளைஞர் வந்து ஓடினாலும், எல்லா தெருக்குள்ளேயும் அவர் பூந்து வந்து ஓடினாலும், இந்த நபர்கள் தொடர்ந்து அவரை வந்து வெட்டிகிட்டே வந்து துரத்திட்டு வந்து இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் கவின்குமாரால் ஓட முடியாமல் வந்து போகுது. கவின்குமார் வந்து மாட்டினோடனே அவரை நாலா பக்கமும் இருந்து சராமரியாக வந்து வெட்டியிருக்காங்க இந்த சுஜித்தும் அவர் கூட வந்த அந்த துணையாக இருந்த நபர்களுமே. ஸோ இது வந்து சிசிடிவி ரெக்கார்டில் வந்து ஆகுது. இந்த கேஸ் வந்து வந்தோடனே நெல்லையில் அதுவும் பட்ட பகலில் இப்படி மக்கள் நடமாடக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு கொலை வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சோடனே எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுது. ஸோ இந்த விஷயம் பெருசாக வந்து வைரலானதுக்கு அப்புறமா தான் இந்த சுர்ஜித் இளைஞரே வந்து நேரடியாக போய் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகிறாரு. நான் தான் இந்த கொலையை வந்து பண்ணேன் அப்படின்ட்டு. அப்புறம்தான் இன்னொரு விஷயம் வந்து தெரிய வருது. இந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மா வந்து சாதாரண ஆள் வந்து கிடையாது. அவங்க 2 பேருமே காவல்துறை ஆய்வாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். சுர்ஜித்தோட அப்பாவாக இருக்கக்கூடியவர் எஸ்ஐயா வந்திருக்காரு. அவரோட பேர் வந்து சரவணன். அவங்களோட தாயாருமே வந்து இன்னொரு இடத்துல எஸ்ஐயா தான் வந்து பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட பேர் வந்து கிருஷ்ணகுமாரி. ஸோ இவங்க 2 பேரோட தூண்டுதலின் பேரில் தான் சுஜித் கவின்குமாரை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து ஊர்ஜிதம் வந்து ஆகுது. பட் இருந்தாலும் இவங்க 2 பேருமே காவல்துறை ஆய்வாளர்களாக வந்திருக்காங்க. அதுவுமே வந்து சப் இன்ஸ்பெக்டர்களாக வந்திருக்காங்க. அதனால காவல்துறை சைடிலிருந்து உடனே வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ தன்னோட அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு கெட்ட பேருமே இதில் வந்துடக்கூடாது, அவங்கள தப்பிக்க வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் சுர்ஜித் தானாகவே வந்து சரண்டர் ஆகியிருக்காரு அப்படின்றதும் இதில் வந்து தெரிய வந்து வருது. ஸோ இந்த விஷயம் வந்து நடந்து 2 நாள் வந்து ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா தான் நேற்று சுர்ஜித் கொடுத்த இந்த வாக்குமூலம் தான் எல்லாருக்குமே அதிர்ச்சி வந்து ஆயிருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு உயர் ரக ஜாதியாக நாங்கள் வந்து எங்களை வந்து கருதுகிறவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னோடய அக்கா தான் சின்ன வயசுலேருந்தே படித்த ஒரு ஸ்கூல்மேட்டை வந்து லவ் பண்ணிட்டு வந்து இருந்தால், அந்த பையன் ஒரு ஷெட்யூல்ட் கேஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த வந்து பையன். இது எனக்கும் என்னோடய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாகவே வந்து பிடிக்கல. நான் என்னோடய அக்கா கிட்ட பலமுறை வந்து பேசியாச்சு. எங்களோட பெற்றோர்களுமே ரொம்ப நாளாக எங்களோட அக்கா கிட்ட வந்து பேசியிருக்காங்க. பட் எங்கள் அக்கா வந்து இந்த காதலை வந்து மறுக்கிறதா தயாராகவே வந்து இல்லை. இதனால நாங்கள் அந்த கவின்குமார் பையன்கிட்டையுமே வந்து கூப்பிட்டு பல முறை வந்து எச்சரித்தோம். அந்த கவின்குமார் கேட்காத காரணத்தினால என்னோடய தாய் தந்தையர் ரொம்பவே டென்ஷனாக இருந்த காரணத்தினால தான் நான் இந்த பையனை வந்து வெட்டி கொண்டுட்டேன் அப்படின்ட்டு தான் ஆணவ கொலை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வாக்குமூலத்தை வந்து கொடுத்தாரு இந்த சுஜித் அப்படின்றவர். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அவங்க வந்து ஷெட்யூல்ட் கேஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இளைஞராக அந்த இளைஞரை வந்து இருந்திருந்தாலும் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்ந்துக்கிட்ட ஒரு இளைஞர் தான் அந்த கவின்குமார். இந்த சுஜித் வந்து படித்த ஒரு இளைஞர் தான். அப்படி வந்து இருந்தாலும் தன்னோட வீட்டு பெண் எப்படி ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த பையனை வந்து காதலிக்கிறது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திமிரோடையும் ஒரு ஆணவத்தோடையும் செயல்பட்டிருக்காரு இந்த சுஜித். இந்த சுர்ஜித்தை தூண்டிவிட்டு இந்த கொலைக்கு இன்னொரு முக்கிய காரணமாகவே வந்து இருந்திருக்காங்க. இன்னொரு ஜாதி வெறி பிடிச்ச சப் இன்ஸ்பெக்டர்களாக இருக்கக்கூடிய இவங்களோட தாயும் தந்தை, இவங்க 2 பேருமே. ஸோ இவங்க என்னதான் ஒரு காவல்துறை ஆய்வாளர்களாக வந்து இருந்தோம், படித்த இளைஞர்களாக வந்து இருந்தோம், இவங்களோட புத்தி இன்னுமே ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தன்னோட வீட்டு பெண்ணை வந்து காதலிச்சா, அதுவுமே அவன் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து உயர்ந்திருந்தாலும் அந்த காதலை ஏற்காத அளவுக்கு ஒரு அழுக்கான ஒரு மனதாக தான் இவங்க எல்லாரோட மனதுமே வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சோடனே காவல்துறையினர் உடனே வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணுறாங்க. சுஜித் மேலே 4 பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு வந்து செய்ய வந்து படுது. கொலை பண்ணதுக்கான அந்த வழக்குமே வந்து செய்ய வந்து படுது. முக்கியமாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் கீழேயும் வந்து வழக்கு வந்து பதிவு வந்து செய்கிறாங்க. ஏன்னா இது ஒரு ஆணவ கொலையாக இருக்கிற காரணத்தினால. இது ஒரு பக்கம் வந்து இருக்க, இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கவின்குமாரோட அப்பா, மற்ற
அந்த உறவினர்கள் எல்லாமே வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபடுறாங்க. எங்கன்னு வந்து பார்த்தா இந்த தூத்துக்குடி டு திருச்செந்தூர் போகிற அந்த பாதையில் சாலை மறியல் வந்து ஈடுபடுறாங்க. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையே என்ன வந்து இருந்திருக்கு அப்படின்னா, இந்த சுர்ஜித்தை கைது பண்ணது மட்டும் வந்து பத்தாது, இவங்களோட அப்பா அம்மா தான் இதுக்கு பெரிய தூண்டுதலாகவே வந்து இருந்திருக்காங்க. இந்த ஆணவ கொலைக்கு பெரிய பேக்போனே அவங்க தான். அவங்களையும் நீங்கள் இம்மீடியட்டாக கைது பண்ணணும் அப்படின்ட்டு போராட்டம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால போராட்டம் ஜாஸ்தியாக வலுப்பெற்ற காரணத்தினால இவங்களோட சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய இந்த சரவணன், கிருஷ்ணகுமாரி, இவங்க 2 பேரையுமே வந்து காவல்துறை வந்து கைது வந்து பண்ணுறாங்க. இவங்க காவல்துறை ஆய்வாளர்களாகவுமே வந்து இருந்து இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலைக்கு தூண்டுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற காரணத்தினால இவங்க 2 பேர் மேலேயும் 6 பிரிவுகளின் கீழே வழக்கு வந்து பதிவு வந்து பண்ணப்படுது. வன்கொடுமை தடுப்பு சட்டமுமே இவங்க மேலே பதிவு வந்து வந்து படுது. ஸோ இந்த போராட்டத்துக்கு நிறைய பல்வேறு அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து உறுதுணையாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போது இவங்களெல்லாம் வந்து கைது பண்ணது மட்டும் வந்து பத்தாது, அந்த பொண்ணு மேலேயுமே தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கணும். ஏன்னா அந்த பெண் வந்து கால் பண்ணி இந்த மருத்துவமனைக்குள்ளே அப்போ இந்த கேடிசி நகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைச்சிட்டு வந்து போனாங்க இல்லையா, அப்போ இந்த பெண் தான் கால் பண்ணி வந்து வெளியே வந்து கவினை வந்து வர சொல்லியிருக்கா, அதனால தான் அந்த பையன் தனியாக வெளியே வந்து வந்தான் அப்படின்ட்டும் ஒரு குற்றச்சாட்டை அந்த பெண் மேலே வந்து வைக்கிறாங்க. அந்த பெண் மேலேயுமே தகுந்த நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட உறவினர்கள் எல்லாமே தங்களோட போராட்டத்தை இப்போவுமே வந்து பெருசாக நடத்திட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கேஸில் பார்க்கக்கூடிய ரொம்பவே கொடுமையான விஷயங்கள் வந்து இதுதான். படித்த ஒரு பட்டதாரி இளைஞர் கை நிறைய சம்பாதிச்சாலும் அவர் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை வந்து சேர்ந்தவர் அப்படின்ற காரணத்துக்காண்டி மட்டுமே ஒதுக்கி வச்சு ஒரு கொலை, அதுவுமே வந்து ஒரு ஆணவக்கொலையை, அதுவுமே வந்து இந்த இளைஞர் ஒரு ஆணவ கொலையை வந்து பண்ணிட்டு தான் மேலே எந்த ஒரு சட்டமுமே வந்து நடவடிக்கையுமே பெருசாக வந்து எடுக்க வந்து போகிறதுன்னு கிடையாது, எப்படினாலும் ஜாமீன் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு கொடூரமான கொலையை பண்ணிட்டு போலீஸில் போய் வந்து ஆஜர் வந்து ஆயிருக்காரு. இன்னும் நிறைய மனிதர்களோட சிந்தனைகள் இப்படி இருக்கிறது தான் கொடுமையான ஒரு விஷயமே. நிறைய கிராமப்புறங்களில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்தால் இன்னுமே வந்து இதுக்கான புரிதல் வந்து இல்லாதவங்க, இன்னுமே இடஒதுக்கீடு சார்ந்த இந்த ஜாதிய புரிதல் வந்து இல்லாதவங்க இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் படித்தவர்களே இந்த மாதிரி கொடுமையான ஒரு செயல்களை வந்து பண்ணுறப்போ நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான் வந்து எழுது. கூடிய சீக்கிரத்தில் அடுத்து இந்த சுர்ஜித், அதுக்கப்புறம் இவங்க தாய் தந்தையர், இவங்க எல்லாருக்குமே தக்க ஒரு தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்புமாகவே வந்திருக்கு.